கேரளாவில் மாவட்ட ஆட்சியரின் பெயரில் போலி கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட முயன்ற வடமாநில கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அதிரப்பள்ளியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் பாண்டியனின் பெயரில் சமூக வலைதளத்தில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பெங்களூரில் துணை இராணுவ வீரராக பணியில் இருக்கும் சுமித் குமார் என்பவர் பணி மாறுதலாகி செல்வதால் அவர் பயன்படுத்தி வரும் விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வெறும் 1,15,000 ரூபாய்க்கு தர முன் வருவதாக கூறியுள்ளார். மேலும் அந்த இளைஞரை சுமித் குமார் என்ற பெயரில் செல்போனில் அழைக்க வட மாநிலத்தவர் பொருட்களை இராணுவ வாகனத்தில் இலவசமாக அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த அந்த இளைஞர் போலீசில் புகார் அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் பெயரில் பண மோசடியில் ஈடுபட முயன்ற வடமாநில கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். I am Sumit Kumar. Your contact number give me Arjun Pandian sir, collector sahib. Actual problem, my problem urgent duty transfer for Jammu. I have some furniture item that I sell urgent. This my items. Where are you staying, sir? I am present time Yelahanka CRPF camp Bangalore. But no issue. I will deliver your right address, free home delivery by CRPF truck. Okay. Your furniture is in Bangalore. Yes. Your same WhatsApp number. This is my WhatsApp number, sir. Okay. I will send all item pick with price on your WhatsApp. Check out with confirm within 5 minutes. I have very short time, Robin Lal. Okay. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கட்டிட தொழிலாளி வீட்டில் இறந்து கிடந்த நிலையில் மாயமான காதலியை போலீசார் தேடி வருகின்றனர். கண்ணனூரைச் சேர்ந்த ராஜாவுக்கும் குட்லாடம்பட்டியைச் சேர்ந்த வள்ளிக்கும் தவறான உறவு ஏற்பட்டுள்ளது. இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி செக்கானூரணி பகுதியில் வீடு எடுத்து தனிக்குடித்தனம் நடத்தி வந்தனர். வள்ளி கட்டிட வேலைக்கும் ராஜா டீ கடைக்கும் வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் கட்டட வேலைக்கு சென்ற வள்ளிக்கும் கீழப்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி செல்வத்திற்கும் தவறான உறவு ஏற்பட்டுள்ளது. வீட்டில் ராஜா இல்லாத நேரத்தில் வள்ளியும் செல்வமும் தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இரவு பணிக்கு சென்றுவிட்டு காலையில் ராஜா வீடு திரும்பியுள்ளார். அப்போது கட்டிட தொழிலாளி செல்வம் வீட்டில் இறந்து கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த ராஜா அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செல்வத்தின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் மாயமான வள்ளியை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.